உருவாக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியின் மண் எஸ்என்எஸ். எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார ராசி பலன் ஜூன் மாதம் 14ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள், பரிகாரங்கள் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த வாரத்தில் வரக்கூடிய சிறப்பு நாட்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அமாவாசை, மறுநாள் 15ஆம் தேதி ஆணி மாத பிறப்பு. சூரியன் மிதுன ராசிக்கு போயிடுறாரு. சூரியன் சந்திரன் பெயர்ச்சி உங்களுக்கு. அடுத்ததாக இந்த வாரத்தில் வியாழக்கிழமை அன்னைக்கு வளர்பிறை சதுர்த்தி, சனிக்கிழமை அன்னைக்கு சஷ்டி திதி. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல அமைப்பில் இருக்கக்கூடிய நாட்களில் இந்த ராசிகளுக்கெல்லாம் சந்திரன் எப்படி சஞ்சாரம் செய்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ரிஷப ராசியில் சந்திரனின் சஞ்சாரம் ஆரம்பம். அவர் வாரத்தின் இறுதி சனிக்கிழமை அன்னைக்கு பார்த்தால் கேதுவோடு சேர்ந்து சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த சஞ்சாரத்தில் எந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம். இந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருது. இந்த வாரத்தில் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எப்படி இருக்க வேண்டும், எந்த விஷயத்தில் இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வாரம் நம்ம பார்க்கலாம். வாரம் நம்ம ராசி பலன்கள் நம்ம சொல்கிறோம், அதுக்கு பரிகாரங்கள் எல்லாமே சொல்கிறோம். அப்படின்னா கூட இந்த வாரம் ஒரு ஸ்பெஷல்னே சொல்லலாம். ஒரு வைகாசி மாத கடைசி நாளில் இந்த வாரம் தொடங்கி நமக்கு ஆணி மாத பிறப்பு சூரியன் மறுநாளே மாறி ஒரு விதமான காலசர்ப்ப தோஷ அமைப்பில் தான் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் கண்டிப்பாக பரிகாரங்களை மிஸ் பண்ணாதீங்க. மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த வார ஆரம்பம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ரிஷப ராசியில் இருக்கிற சந்திரன் மறுநாளே திங்கக்கிழமை அன்னைக்கு அவர் மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார். ஸோ இந்த வாரம் மேஷராசிக்காரர்களுக்கு 2, 3, 4, 5 இந்த அமைப்பில் சந்திரனின் சஞ்சாரம் இருக்குது. கொஞ்சம் நம்ம எதுலேயுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் ஆஃபீஸ்லாம் நமக்கு புதுசாக நண்பர்கள் எல்லாம் கிடைப்பாங்க. இந்த நண்பர்களை இந்த வாரத்தில் கொஞ்சம் நம்பாதீங்க. ஏன்னா பண விவகாரம், திடீர்னு காசு கேட்கலாம், இல்லை உங்களை கொண்டு போய் ஏதாவது ஒரு கடன் வாங்குகிற ஒரு சூழ்நிலையில் மாட்டி விட்டுறலாம். ஸோ வீட்டுக்கு தெரியாமல் எந்த விஷயத்தையும் நீங்கள் செய்யாதீங்க. 2, 3, 4, 5 இந்த சந்திரன் சஞ்சாரம் எல்லாமே பார்த்திங்கன்னா சூரியனோட இருக்கார், திரும்பவும் சூரியனோட இருக்கார், திரும்ப அவர் குரு சுக்கிரனோட இருக்கார், திரும்ப சந்திரன் கேதுவோட இருக்கார். இந்த கிரக சேர்க்கைகள் மேஷராசி நேயர்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரி, அலுவலகம் தான் இப்படி இருக்குது. வியாபாரம் செய்கிறவங்க எப்படி இருக்கலாம்? ஒரு கூட்டு தொழில் முயற்சியில் சம்டைம்ஸ் நமக்கும் 7.5 சனி நடக்குது. ஒரு பேச்சு வார்த்தையில் நம்மளை கன்வின்ஸ் பண்ணி, வா நீ பிஸ்னஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்னு நம்ம மனசை மாற்றக்கூடிய லெவலில் இந்த வாரம் யாராவது நம்மள்ட்ட பேசுவாங்க. நம்மளும் ஒரு வீக் மொமெண்ட்டில் என்ன பண்ணுவோம், சரி பரவாயில்ல, ஒன்றும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, இது நம்ம சேவிங்ஸ்லேருந்து கொடுத்துடலாமே அப்படின்னு நினைப்போம். ஸோ இந்த வீக் மொமெண்ட்டை மற்றவங்க பயன்படுத்திக்குவாங்க. இதுலேயும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், உங்களுக்கு எப்படி பண விவகாரத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும்? நமக்கு தான் இருப்பாங்களே கூடவே அண்ணன், தங்கச்சி, அக்கா, தம்பி, இப்படி நிறைய பேர் குடும்பத்தில் இருப்பாங்க. இல்லாட்டாலும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களை அப்படி தானே நம்ம கூப்பிட்றோம். இவங்களுக்கு ஏதாவது ஒரு பண உதவி தேவைப்படும், இல்லை பண அவசரம், கொஞ்சம் கூட அப்படிலாம் கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டுக்கு தெரியாமல் சரி நான் கையில் இருக்கிற வலையில் கழட்டி தரேன், நீ பேங்க்கில் போய் வச்சு இதை பணம் வாங்கிக்கோன்னு சொல்கிற எத்தனையோ லேடிஸ் இருக்கீங்க. மேஷராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள், கொஞ்சம் நீங்கள் உங்கள் குடும்பத்தை யோசிச்சுட்டு நீங்கள் ஏமாறாமல் இருக்கணும், இல்லை மற்றவங்கள்ட்ட மாட்டிக்காமல் இருக்கணும். 7.5 சனி நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத அலர்ட்டாக இருந்துக்கோங்க. பண விவகாரங்கள், புதிய சொந்தங்கள், இல்லை ரொம்ப நெருக்கமானவர்கள், இவங்களுக்கு ஒரு இமோஷ்னல் மொமெண்ட்டில் நம்ம சரி அப்படின்னு சொல்லிட்டோன்னா இதில் எங்கேயாவது போய் நம்ம மாட்டிக்குவோம். அதனால் கொஞ்சம் அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப தேவை. சரி, இதெல்லாம் நம்ம கேட்குறோமே, இதை நம்ம மறந்து போயிட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஸோ நீங்களே டெய்லி காலையில் சொல்லிக்கோங்க, பண விஷயத்தில் இந்த வாரம் நான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் தொடங்கி சனிக்கிழமை வரைக்கும் டெய்லியே நீங்கள் கோவிலுக்கு போகலாம். அமாவாசை, மாசப்பிறப்பு, அதுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய சதுர்த்தி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சஷ்டி, இப்படி இந்த வாரம் முழுவதுமே
சில விசேஷ நாட்கள் இருக்கிறதுனால நவக்கிரக வழிபாடுகள் செய்யுங்க. டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே நவக்கிரகத்தை போய் 9 முறை வலம் வாங்க. வேற எந்த பரிகாரமும் மேஷராசி நேயர்களுக்கு தேவையில்லை. சரி, பண விவகாரத்தில் எல்லாம் இந்த வாரம் சொல்லிட்டாங்க, மற்றபடி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளும் நினைப்போம் இல்லையா? மற்ற வேலைகள் வீட்டில் வந்து ஒரு சுப காரியம் நடக்கிறதோ, இல்லை நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சில விஷயங்கள், பங்கு சந்தையெல்லாம் முதலீடெல்லாம் செய்வோம். இதில் எதுவுமே பிரச்சனை இல்லைங்க. நம்ம கவனமாக இருக்க வேண்டியது இந்த வாரத்துக்கான ஒரு டேக்லைன்: பண விவகாரங்களில் எச்சரிக்கை தேவை. மற்றவர்களுக்கு கொடுப்பதாக இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்கு நீங்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் இதில் நம்ம எச்சரிக்கையுடன் இருந்தால் இந்த வாரத்தில் வரக்கூடிய பல பிரச்சனைகள், இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களில் வர வாரங்களில் நாம் பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பதற்கு இந்த பரிகாரங்களை நாம் தேர்வு செய்யலாம். மேஷராசி அன்பர்களுக்கு அதை தவிர நல்ல ஒரு மன ஆரோக்கியம் மற்றும் குழந்தைகளால் ஒரு நல்ல மன திருப்தி, இந்த வாரத்தில் நம்ம வேலை செய்கிற இடத்துலையும் பாராட்டுகள் கண்டிப்பாக உண்டு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் வந்து சந்திரன் நம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். உடனே அவர் மறுநாளே அடுத்த ராசிக்கும் போயிடுறாரு. ஸோ ஒரு அமாவாசை திதியில் நம்ம ராசியில் இருந்து தான் சந்திரன் வந்து ஆரம்பிக்க போகிறார். நிறைய வேலை இருக்குங்க. உங்கள் வீட்டிலனாலும் சரி, ஆஃபீஸ்னாலும் சரி, நம்ம நினச்சிப்போம், அப்போ கொஞ்சம் மந்தோட மிட் மந்த்து தானே, ஒன்றும் ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை, சரி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாமே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் கிரகநிலைகள் உங்களுக்கு அப்படி இல்லை. உங்கள் ராசியில் ஆரம்பித்த சந்திரன் 2, 3, 4 இந்த இடங்கள்ல தான் அவர் சஞ்சாரம் செய்கிறார். கிரக சேர்க்கைகள் அப்படிப்பட்ட கிரக சேர்க்கைகளாக அமைந்திருக்கிறது. ரிஷபராசி நேயர்களுக்கு வந்து குறிப்பாக கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட ஒரு சில உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வரும். உங்களுக்கு ஏற்கனவே அல்சர்லாம் இருக்குன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இன்னும் உடல் உஷ்ணம் அதிகமாகலாம். ஸோ ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ராசியிலேயே சூரியன் சந்திரன் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2ல் சந்திரன் போய் சூரியனோடையும் புதனோடையும் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம குரு சுக்கிரனோட சஞ்சாரம் செய்கிறாரு. அப்புறம் கேதுவோட சஞ்சாரம் செய்கிறார். அதனால் ரிஷபராசி அன்பர்களுக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் இருந்தால் அதில் கவனமாக இருக்கலாம். வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு நல்ல செய்தி வந்து காத்திருக்கிறது. ரொம்ப நாளாக உங்களுக்கு பணம் கொடுக்கணும், அவங்க வந்து ரொம்ப நீங்களும் கேட்டு 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 ரொம்ப அழுத்து போயிருப்போம், மறந்து கூட போயிருப்போம் சம்டைம்ஸ். சரிப்பா இந்த பணம்லாம் வராது அப்படின்ட்டுன்னு இந்த வாரத்தின் மத்தியில் அந்த காசு வர்றதுக்கான அறிகுறிகள் இருக்கலாம். இல்லை அதில் ஒரு போர்ஷன் ஆஃப் மணி வந்து உங்களுக்கு சேரலாம். நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், சரி நமக்கு கூட பரவாயில்லப்பா அதிர்ஷ்டம்லாம் அடிக்குதே அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் வரக்கூடிய பண வரவு ரொம்பவுமே உபயோகமாக இருக்கும். உங்களுடைய முதலீடுகளுக்காக இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் ஏதாவது சுப காரியங்களுக்கான ஒரு செலவுக்கு இந்த பணம் வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக அமைகிறது. ஸோ ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் தன வரவும் உண்டு. அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருக்க வேண்டும். வியாபாரம் மற்றபடி இருக்கக்கூடிய தொழில் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஒரு நல்ல ஸ்மூத்தான ஒரு வீக்காகத்தான் இந்த வாரம் வந்து உங்களுக்கு அமையுது. இந்த வாரம் என்ன பரிகாரம் செய்யலாம்? 14ஆம் தேதி அமாவாசை திதியில் அன்னதானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் மறுநாள் மாசப்பிறப்பு வருது, திங்கக்கிழமை. மாசப்பிறப்பில் இந்த தடவை ரிஷபராசிக்காரர்கள் ஒரு 2 பேருக்காவது வஸ்திரதானம் பண்ணுங்க, ரொம்ப விசேஷம். ஏன்னா உங்களுக்கு 2ல் வந்து சந்திரன் புதனோடையும் சூரியனோடையும் இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சதுர்த்தி வருது, வளர்பிற சதுர்த்தி. இதில் விடலை தேங்காய் போடலாம். சஷ்டியில் முருகப்பெருமான் ஆலய வழிபாடு. இந்த வாரத்தில் இந்த மாதிரி ஒரு ஷெட்யூலை வச்சுக்கிட்டிங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்த விதமான ஒரு மனக்குழப்பமும் இருக்காது. மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் வந்து நிறைய ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கலாம். இந்த ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்களை நம்மளை விட்டு பிரிந்து போன சொந்தங்கள் மீண்டும் வரலாம். அதில் நமக்கு முன்னாடி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இல்லை திடீர்னு ஒரு நாள் நம்மக்கிட்ட வந்து அவங்க பேசுகிறாங்க, இல்லை தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறாங்க. அப்படிங்கும்போது மனசில் ஒரு விதமான சந்தோஷங்கள் இருந்தாலும் ஒரு விதமான குழப்பங்களும், இந்த உறவை திரும்பி நம்ம எடுத்துக்கலாமான்னு. இது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லவ் பிரேக்கப்பில் இருந்தவங்க,
இல்லை என்கேஜ்மெண்ட் நின்று போய் நம்ம இது வேண்டாம் அப்படின்னு முடிவு செஞ்சவங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு வந்து வாழ்க்கையில் இந்த வாரத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. சந்திரன் சஞ்சாரம் நமக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் மிதுன ராசி நேயர்களுக்கு 12 ஜென்மம் 2 3 இப்படிப்பட்ட ஒரு சஞ்சாரத்தில் சந்திர பகவான் சில குழப்பங்களை நிறைய கொடுப்பார். அதுவும் மிதுன ராசியில மாத பிறப்புல அவர் வந்து சந்திரனோட புதனும் சேர்ந்திருக்கிறாரு. தேவையில்லாத ஒரு கற்பனைகள் வந்து அதிகமாக இருக்கும். அது ஒரு விதமான பயத்தோட இருக்கக்கூடிய ஒரு கற்பனையாக கூட இருக்கலாம். ஸோ இந்த முதல்ல மன பயம் நீங்கிறதுக்கு நீங்க பரிகாரங்களை தேடிக்கொள்ள வேண்டும். புதன்கிழமை அன்று மகாவிஷ்ணு ஆலய வழிபாடு, மகாவிஷ்ணு ஆலயத்தில் பச்சை கற்பூரம் தானம் பண்றது, அமாவாசை அன்னைக்கு அன்னதானங்கள் செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மிதுன ராசி நேயர்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டியது. இந்த சந்திரன் புதன் சூரியன் சஞ்சாரத்துல உடல் ஆரோக்கியத்துல எப்படி பிரச்சனைகள் வரும்னா, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். அதனால உங்களுக்கு ஏற்கனவே நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா பார்த்துக்கோங்க. மைக்ரேன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அதிகமாகலாம். அதே போல இந்த வாரத்தில் இந்த சந்திரனினுடைய சஞ்சாரத்துல தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அலர்ஜி, இதிலேயும் நீங்கள் கவனமாக இருக்கலாம். உங்களுக்கு மருத்துவ செலவுகள் வந்தால் இதை சார்ந்த செலவுகளாகத்தான் இருக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு அதை தவிர இந்த வாரம் ஒரு வைகாசி மாதத்தினுடைய முடிவு, அதுக்கப்புறம் நமக்கு ஆணி மாதம். ஸோ சூரியன் உங்கள் ராசியில தான் சஞ்சாரம் செய்கிறார். உஷ்ணம் சம்மந்தப்பட்டது, அது மாதிரி கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, கிட்னி ஸ்டோன்ஸு, டயாலிசிஸில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம். கடகராசி அன்பர்கள், கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். சந்திரனின் சஞ்சாரம் வாரத்தின் ஆரம்பத்தில் நமக்கு 11ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். 11 12 ஜென்மம் 2 இப்படிப்பட்ட இந்த சஞ்சாரத்தில் கடகராசி அன்பர்களுக்கு வாரத்தின் ஆரம்பம் சந்திர பகவான் உச்சபலம் பெற்றிருக்கிறார். இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 14th அன்னைக்கு சந்திரனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம்னு சொல்கிறது. சந்திரன் வீட்டில் சுக்கிரன் இருக்கிறாரு, சுக்கிரன் வீட்டில் சந்திரன் இருக்கிறாரு. ஸோ 14ஆம் தேதி அமாவாசை அன்னைக்கு பெண் தெய்வ வழிபாடுகள் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது. குறிப்பாக நீங்கள் அங்காளம்மனை வந்து அன்றைய நாளில் வணங்கலாம். உங்கள் குலதெய்வம் எல்லாம் பெண் தெய்வமாக இருந்தால் அன்றைய நாளில், அதாவது 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஏன்னா அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் சந்திரன் வந்து பரிவர்த்தனை யோகமாக இருக்கார். அதுக்கப்புறம் அவர் 12ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. ஸோ இந்த கடகராசி அன்பர்களுக்கெல்லாம் வியாபாரம், தொழில், வேலை, படிப்பு இதெல்லாம் நார்மலாக இருக்கும். ஒன்றும் பெருசாக இந்த வாரம் சொல்லிக்கிற மாதிரி ஒரு புதுசாக ஒரு மாற்றம் இல்லை நமக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கிறது, அதெல்லாம் வந்து ஒரே மாதிரி தான் ஒரு சமமான ஒரு வாரமாக இருக்கும். ரொம்பவுமே ஸ்மூத்தாகவும் இருக்கும். இவங்களுக்கு எந்த விதமான ஒரு தொந்தரவும் இந்த வாரத்தில் வந்து நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அன்று பெண் தெய்வ வழிபாடு செய்யும் பொழுது தடைப்பட்ட திருமணங்கள் கைகூடுவது, தடைப்பட்ட இந்த காரியங்கள் சித்தியாவது, ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வருவது, இது எல்லாமே மனதிற்கு ஒரு நல்ல நிறைவை தரக்கூடியதாகவே இருக்கும். 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று சந்திரன் சுக்கிரன் பரிவர்த்தனையில் கடகராசி அன்பர்கள் இந்த வழிபாட்டினை மேற்கொள்ளலாம். சிம்மராசி நேயர்கள், சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வாரம் வந்து நல்ல ஒரு மன திருப்தி இருந்தாலும் சூரியனின் மாற்றமானது ஒரு மாத பிறப்பு, ராசிநாதன் வந்து லாபத்தில் வந்துடுறாரு. இது நாள் வரைக்கும் 10ஆம் இடத்தில் இருந்த சூரியன் திங்கட்கிழமை அன்று அவர் லாபஸ்தானத்திற்கு வருகிறார். அவரோடவே சேர்ந்து சந்திரனும் புதனும் இருக்கிறாங்க. இந்த வாரம் சந்திர பகவான் நமக்கு 10 11 12 ஜென்மம் இப்படிப்பட்ட இந்த சஞ்சாரத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட வியாதி இருப்பவர்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லது. ரொம்ப வயதில் மூத்தவர்களை சந்திப்பது, ஆன்மீக தலைவர்களை சந்திப்பது, ஆன்மீக பிரயாணங்கள் மேற்கொள்வது, இந்த மாதிரியான விஷயங்கள் சிம்மராசி நேயர்களுக்கு மனதளவில் ஒரு நல்ல தெளிவையும், ஒரு நல்ல சிந்தனைகளில் ஒரு நல்ல தெளிவையும், மன தைரியத்தையும் அதிகரிக்கும்.
வியாபாரம், தொழில் இது போன்ற விவகாரங்களில் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய வாரமாகவே இருக்கும். புதிய மனிதர்களின் சந்திப்பு வெற்றியை தரும். ஆயுள், ஆரோக்கியம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகள், பெரியவர்கள் இவர்களினுடைய இந்த மனக்குழப்பத்திலிருந்தும் நீங்கள் வெளிவரலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது, மாற்றுவது இது எல்லாமே நீங்கள் நினைத்தது போல் நிறைவேறும். புதிய வேலைக்கு விண்ணப்பம் செய்வது, வேலைக்கு நேர்காணலுக்கு செல்லுவது, இல்லை வேலை சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் உங்களிடத்தில் வருவது இது அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாகவே அமைகிறது. விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் விநாயகருக்கு சதுர்த்தி அன்று விடலை தேங்காய் உடைப்பது மனதிற்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்கும். கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே சந்தோஷமான வாரமாக அமைகிறது. சந்திரனின் சஞ்சாரம் பாக்கியம் 10, 11, 12 இப்படிப்பட்ட சஞ்சாரத்தில் 14ஆம் தேதி பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சந்திரன் 15ஆம் தேதி அவர்கள் 10ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார். வேலை விஷயத்தில் ஒரு சில வேலை பலு அதிகரிக்கும். மற்றவர்களினுடைய வேலையையும் நீங்களே செய்வதற்கான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைகிறது. திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை அந்த 2 நாட்களுமே சுமை அதிகமாகும். ஆகையினால் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை. ராசிநாதன் புத பகவான் சந்திரன் மற்றும் சூரியனுடன் இருப்பதனால் கன்னிராசி நேயர்களுக்கு மைக்ரேன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஒற்றை தலைவலி மற்றும் கிட்னி சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கிறவர்களுக்கும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். இந்த வாரத்தினுடைய இறுதியில் சந்திர பகவான் கேதுவுடன் சஞ்சாரம் செய்வதனால் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலும் ஒரு சிலருக்கு செலவுகளை கொடுக்கலாம். ஆகவே கன்னிராசி நேயர்கள் இந்த வாரம் நவக்கிரக வழிபாடுகள் செய்வதோடு மட்டுமல்லாமல் மிருத்யுஞ்சய ஜபம் செய்வதோ அல்லது தன்வந்திரியை வணங்குவதோ நல்லது. துலாம் ராசி அன்பர்கள், துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வாரத்தின் ஆரம்பம் இவர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. 14ஆம் தேதி அமாவாசை தினத்தன்று அன்னதானங்கள் செய்வதும் குலதெய்வத்தை வணங்குவதும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் ஒரு விதமான குழப்பங்கள் இந்த வாரத்தில் நல்ல ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்கலாம். புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களில் உங்களினுடைய பல நாள் இழுபறியாக இருந்து வந்த வழக்கு, விசாரணை இவற்றில் நல்ல மாற்றங்களை பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் வெற்றிகள் வருவது துலாம் ராசி அன்பர்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஏற்கனவே பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பணவரவு இந்த வாரத்தில் வந்து சேரும். சுவாதி, விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீடு வாங்குவது, வீடு விற்பது, வீடு மாற்றுவது இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு வியாழன், வெள்ளிக்கிழமைகளில் நல்ல ஒரு முடிவை பார்க்கலாம். இந்த வாரம் துலாம் ராசி அன்பர்கள் மாத பிறப்பு 15ஆம் தேதி சூரியன், சந்திரன் மற்றும் புதன் உங்களுக்கு பாக்கியத்தில் வருகிறார். ஆகையினால் திங்கட்கிழமை அன்று நீங்கள் அன்னதானங்கள் செய்து குலதெய்வத்தை வணங்கினால் எடுத்த காரியங்கள் வெற்றியடையும். விருச்சிக ராசி அன்பர்கள், விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் தீரும். பல நாட்களாக இருந்து வந்த மனப்போராட்டங்கள், குடும்ப விவகாரங்கள் மற்றும் பிள்ளைகள் வளர்ப்பில் இருந்து வந்த சண்டை இது அனைத்தும் இந்த வாரத்தில் தீரும். சந்திரனின் சஞ்சாரமானது வாரத்தின் ஆரம்பத்தில் இவர்களுக்கு 7, பின்பு இவர்களுக்கு சந்திராசிரமமாக 8, பின்பு பாக்கியம், அடுத்தது 10 இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை விருச்சிக ராசி நேயர்கள் பார்க்கலாம். இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமத்தில் இவர்கள் அரிசி தானம் செய்து ஆலய வழிபாட்டில் ஈடுபட்டால் எடுத்த வேலைகள் அனைத்தும் கை கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு பல மாதங்களாகவே இருந்து வந்த குடும்ப சண்டைகள் இந்த வாரத்தில் பேசி தீர்க்கலாம். சொத்து விவகாரங்கள், வீடு வாங்குவது, விற்பது போன்றவற்றில் இருந்து வந்த ஒரு மனக்கவலை தீரும். இந்த வாரம் விருச்சிக ராசியில் கேட்டை, அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலேயும் கவனமாக இருக்க வேண்டும். பரிகாரமாக விருச்சிக ராசி நேயர்கள் அமாவாசை மற்றும் மாத பிறப்பு, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமைகளில் அன்னதானங்கள் செய்வதும், சனிக்கிழமை அன்று சஷ்டி திதியில் முருகனையும் வணங்கலாம்.
தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த குடும்பத்தில் சொத்து தகராறுகள் இந்த வாரத்தில் பேச்சுவார்த்தைகளால் சற்று அதிகரிக்கலாம். உங்களுக்கு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்களில் நீங்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லது. சந்திரனின் சஞ்சாரம் மாத பிறப்பான திங்கட்கிழமையன்று 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் மற்றும் புதன் கிழமைகளில் நீங்கள் பச்சரிசி தானம் செய்து சந்திராஷ்டம தோஷ நிவர்த்தியை செய்து கொள்ளலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பய உணர்வு நீங்கும். மருத்துவ செலவுகளும் இந்த வாரத்தில் அவ்வப்போது உங்களுக்கு சற்று மனதில் குழப்பங்களை கொடுக்கலாம். அர்த்தாஷ்டம சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் ஒரு சில குடும்ப வேலைகளுக்கு அனுகூல நிலையை கொடுக்கவில்லை. ஆகவே இந்த வாரத்தில் நவக்கிரக வழிபாடுகளை வியாழக்கிழமை அன்று செய்து திங்கட்கிழமை அன்று பச்சரிசி தானம் செய்ய தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு சில மனதில் குழப்பங்கள் தீரும். மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சில மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். சுக்கிரனின் சஞ்சாரம் 7ஆம் இடத்தில் குரு பகவானுடன் இருப்பதனால் தொலைதூரத்து செய்திகள் மற்றும் கணவன் மனைவி வெளியூர் பிரயாணங்கள் இது அனைத்தும் உங்களுக்கு மனதிற்கு பிடித்ததாகவே அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் இந்த வாரத்தில் தீரும். மகர ராசி நேயர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் மாற இந்த வாரம் வியாழக்கிழமை அன்று சதுர்த்தி திதியில் விநாயகரை வழிபாடு செய்யலாம். சனிக்கிழமை சஷ்டி திதியில் முருகனை வணங்க இவர்களுக்கு தடையாக இருந்து வந்த காரியங்கள் நிவர்த்தியாகும். மகர ராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவானும் வாரத்தில் ஆரம்பத்தில் சந்திர பகவானின் சஞ்சாரம் 5ஆம் இடத்தில் இருப்பதனால் பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடுகளும் மற்றும் குழந்தை வேண்டி இருப்பவர்களும் 14 மற்றும் 15ஆம் தேதி குலதெய்வ வழிபாட்டினை செய்யலாம். முருகன் ஆலய வழிபாடும் இவர்களுக்கு அமாவாசை அன்று மிகவும் உகந்தது. கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் நற்செய்திகள் காத்திருக்கிறது. இந்த வாரம் முழுவதுமே கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு சில போராட்டங்கள் வந்து போனாலும் மனதிற்கு நல்ல ஒரு அமைதியும் சந்தோஷத்தையும் வாரத்தின் இறுதியில் பார்க்கலாம். சந்திரனின் சஞ்சாரம் இவர்களுக்கு 4, 5, 6, 7 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் செய்கிறார். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் பல நாட்களாக இழுபறியில் இருந்த வேலைகள் மளமளவென்று முடிவடையும். கருட பகவானை வணங்குவது மாத பிறப்பில் இவர்களுக்கு மிகவும் நல்லது. கருடனையும் மற்றும் ஆஞ்சநேயரையும் வணங்க பெருமாளின் அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை திதியில் அன்னதானங்களை செய்யலாம். குடும்ப பொறுப்புகளும் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு வீடு மாற்றக்கூடிய யோகங்கள் மற்றும் புதிய வீடு வாங்கக்கூடிய யோகங்களும் இந்த வாரத்தில் அமையலாம். கும்பராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் புதிய வேலைக்கு விண்ணப்பம் செய்வது மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில மாற்றங்கள் இந்த வாரம் உங்களுக்கு மனதிற்கு திருப்தியை அளிக்கும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூடுவது மற்றும் கணவன் மனைவியினால் இவர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும். மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே அலைச்சல்கள் நிறைந்த வாரமாக அமைகிறது. இந்த வாரத்தில் உங்களினுடைய சகோதர சகோதரிகளின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த கவலைகள் மாறும். ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் 3, 4, 5 மற்றும் 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திரன் கடன் பிரச்சனைகள் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சில மாற்றங்களை கொடுப்பார். இந்த வாரம் மீனராசி அன்பர்களுக்கு தொலைதூர தொடர்புகள் மற்றும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள், வெளியூருக்கு சென்று வியாபாரம் தொழில் செய்ய வேண்டிய விஷயங்கள் இது அனைத்தும் உங்களுக்கு நினைத்தது போல் நிறைவேறும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு சில கவலைகளும் மாறும். கணவன் மனைவி உறவில் உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷமும் ஏற்படும். மீனராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு விதமான தன லாபங்களையும் பார்க்கலாம். சந்திரனின் சஞ்சாரமானது வாரத்தின் இறுதியில் உங்களுக்கு கேதுவுடன் சஞ்சாரம் செய்வதனால் வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்களோ அல்லது இதுவரையில் தடையாக இருந்து வந்த பிரயாணங்களோ கைகூடலாம்.
பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு விதமான மனக்கவலைகளும் மாறும். மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு மன ஆரோக்கியமான நாளாகவும் அமைகிறது. குடும்ப பொறுப்பில் இருப்பவர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு மன நிம்மதியும் மன சாந்தியும் ஏற்படுத்தும். 14ஆம் தேதி அமாவாசை திதியில் அன்னதானங்களும் மற்றும் 15ஆம் தேதி மாத பிறப்பில் குலதெய்வ வழிபாட்டினையும் செய்யலாம். 12 ராசிகளுக்கும் உண்டான இந்த வார ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ். வெற்றியின் மண் எஸ்என்எஸ். எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.